வணக்கம். திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தரவில்லை. தமிழக முதலமைச்சர் தேர்தல் வாக்குறுதிகளை காற்றில் பறக்கவிட்டு விட்டார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி குற்றச்சாட்டு. விருதுநகர் VVP அரங்கில் விருதுநகர் சட்டமன்ற தொகுதி நகர அதிமுக சார்பில் பூத் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் பாகமுகவர்களுக்கான பயிற்சி முகாம் மேற்கு மாவட்ட அவைத்தலைவர் வழக்கறிஞர் விஜயகுமரன் தலைமையில் நடைபெற்றது. பயிற்சி முகாமில் அதிமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மற்றும் விருதுநகர் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் கோபி, இணை செயலாளர் சங்கர் ராமநாதன் மற்றும் சிவகங்கை மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் குழந்தை ஆகியோர் பாக முகவர்களுக்கான பயிற்சிகளை வழங்கினார்கள். பின்னர் முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி பேசும்போது, திமுக அரசு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்துள்ளது. நீட் தேர்வு விலக்கு, மாதந்தோறும் மின்கட்டணம் செலுத்தும் திட்டம், மாணவர்களின் கல்விக்கடன் ரத்து, 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள், பெட்ரோல் விலை ரூ.5 குறைப்பு, டீசல் விலை ரூ.4 குறைப்பு, எரிவாயு சிலிண்டர் ரூ.100 மானியம், நெல் குவிண்டாலுக்கு ரூ.2500 ஆதார விலை, கரும்பு டன்னுக்கு ரூ.4000 ஆதார விலை, படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்துதல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 100 நாட்களிலிருந்து 150 நாட்களாக நீடிப்பு உள்ளிட்ட எதையும் திமுக ஸ்டாலின் அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. ஸ்டாலின் மாடல் அரசின் மீதான மக்கள் கோபத்தை பிரதிபலிக்கும் விதமாக இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழக முதல்வராக அரியணையில் அமர்த்த வேண்டும் என்று பேசினார். நிகழ்ச்சியில் விருதுநகர் நகர செயலாளர் வெங்கடேஷ் மற்றும் அதிமுக மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள், பூத் கிளை கழக நிர்வாகிகள், பாகமுகவர்கள், கட்சி தொண்டர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு 200 அதிகம் 300 400 அந்த பூத்தில் இருக்கக்கூடிய 1000 ஓட்டுகளில் ஒரு 400 பேரை குறைஞ்சபட்சம் தேர்ந்தெடுத்து அவர்களை நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பை இணைத்து கழகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள், நகரத்திலிருந்து வரக்கூடிய செய்திகள், மாவட்டத்திற்கு வரக்கூடிய செய்திகள், அதிமுகவுடைய எடப்பாடியுடைய எழுச்சி உரை, திமுக ஆட்சியுடைய அமலங்கள், விலைவாசி உயர்வுகள், இது சம்பந்தமாக எடப்பாடியார் கொடுக்கின்ற அறிக்கைகள் எல்லாம், நாட்டு நடப்புகள், மக்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் அத்தனையும் தலைமை கழகத்திலிருந்து வாட்ஸ்அப்ல வரும்.